வெல்கம் டு அபீஸ் டெய்லி vlogs சேனல். இன்னைக்கு நாம குறைஞ்ச பொருட்களை வச்சு எப்படி சூப்பரான தக்காளி சாதம் செய்யறதா பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி அபீஸ் டெய்லி vlogs சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு நம்ம 1/2 கிலோ தக்காளி சாதம் தான் செய்ய போறோம். அதற்கான மெஷர்மெண்ட்டை பார்க்கலாம். இதுக்கு நார்மல் சாப்பாட்டு அரிசி 1/2 கிலோ எடுத்து ஊற வைக்கணும். பாருங்க, நார்மல் வீட்டு அரிசி தான். நம்ம தக்காளி சாதம் செய்யறதுக்கு தக்காளியோட அளவு அதிகமா இருக்கணும், வெங்காயம் அதோட கம்மியா இருக்கணும். தக்காளி கிட்டத்தட்ட 1/4 கிலோக்கு மேல இருக்கணும். நான் ஒரு 6ல இருந்து 7 தக்காளி பழுத்த தக்காளியா எடுத்திருக்கேன். வெங்காயம் நான் ஒரு 6 நம்பர் கொஞ்சம் சின்ன சின்னதா எடுத்திருக்கேன். எடுத்த மெஷர்மெண்ட்டை பார்த்துக்கோங்க. பூண்டு ஒரு 10ல இருந்து 11 பல் எடுத்துக்கலாம். தோல் உரிச்சி எடுத்துக்கோங்க. வெங்காயத்தை நீளமாக்குல அரிங்க, அப்பதான் நம்மளுடைய தக்காளி சாதம் டேஸ்டா இருக்கும். நீங்க நைஃப்ல கூட அரிஞ்சிக்கலாம். இந்த வீடியோ நான் ராத்திரி நேரத்துல எடுக்கிறேன். ஏன் நாங்க இதை ராத்திரியில எடுக்கிறோம்னு பாத்தீங்கன்னா, இங்க மழை பெய்யுது. மழைக்கு சுட சுட தக்காளி சாதம் செஞ்சு சாப்பிட்டீங்க, இன்னும் டேஸ்டா இருக்கும். இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் மழை காலம். மழை காலத்துக்கு நீங்க தக்காளி சாதம் சூடா செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும். உங்க வீட்டுல இருக்கவங்க எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. தக்காளியையும் நீல வாக்குல அரிஞ்சிக்கோங்க. நம்ம பிரியாணிக்கெல்லாம் அறிவோம் பாத்தீங்களா, அதே மாதிரி. திரும்பவும் சொல்றேன், தக்காளி சாதத்துக்கு அதிகமா தக்காளி எடுங்க. அதுதான் டேஸ்ட் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தூக்கி தரும். நல்லா பழுத்த தக்காளியா எடுத்துக்கோங்க. அருவாமனையில வெட்டும் போது பார்த்து உஷாரா வெட்டுங்க, இல்லைன்னா டக்குன்னு கையை கட் பண்ணிடும். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் தக்காளி பூண்டு எல்லாம் ரெடியா இருக்கு. இப்போ நம்ம சமைக்க போலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தக்காளி சாதம் செய்யறதுக்கு 5 லிட்டர் குக்கரில் ஒரு 100 ml நார்மல் ஆயிலோ இல்லை நெய்யோ எதோனாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துருக்கோம். இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். சீரகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். இது எல்லாமே ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கடுகு பொரியட்டும். கொஞ்சம் நிலக்கடலை சேர்த்துக்கலாம். இது வறுக்காதது தான். இது ஏன்னா தக்காளி சாதத்துல இது போட்டா நல்லா டேஸ்ட் சூப்பரா இருக்கும். எங்க ஃபேமிலியில இருக்கவங்க எல்லாருக்கும் இது ரொம்ப பிடிக்கும். நிலக்கடலை நல்லா எண்ணெயில வதங்கட்டும். பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலர்ல வதங்கட்டும். எங்க அம்மா தக்காளி சாதம் செய்யறதை என் தம்பிங்க நின்று வேடிக்கை பாக்குறானுங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். நல்லா கலர் தரும், எல்லோ கலர். கல்லுப்பு சேருங்க, அது இன்னும் டேஸ்ட் நல்லா தரும். என் தம்பி வதக்குறான். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. நம்ம இப்ப தக்காளி சேர்க்கலாம். தக்காளியை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கிடுக்குது. நீங்க இந்த ஸ்டேஜ்ல மசாலா ஆட் பண்ணாதீங்க. இன்னும் தக்காளி நல்லா குழையணும். அப்பதான் சாதம் சூப்பரா ரெடி ஆகும். என் தம்பி வதக்குறான். என் தம்பி நல்லாவே வதக்குறான். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தக்காளி வதங்குற வரைக்கும் ஃப்ளேமை ஃபுல்லிலேயே வைங்க. நீங்க பக்கத்துலேயே இருந்து கலரி விடுங்க. இந்த மிளகாத்தூள் நாங்கள் வீட்லேயே ரெடி பண்ணுறது. இது நல்லா சூப்பரான டேஸ்ட் தரும், கலர் தரும். இந்த மிளகாத்தூளுக்கான ரெசிபி வேணும்னா நீங்கள் கமெண்ட்ல சில்லி பவுடர்னு கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் கூடிய சீக்கிரம் இதுக்கான ரெசிபி போடுறோம். நம்ம இப்போ இப்போ 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டாங்க. இப்போ நம்ம கலந்துக்கலாம். மிளகாத்தூள் ஸ்மெல் போற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா காரம் தரும். ஃப்ரெண்ட்ஸ், மிளகாத்தூளோட ஸ்மெல் எல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம தண்ணி ஊற்றலாம். இப்போ நான் உங்களுக்கு தண்ணியோட அளவு சொல்றேன். ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த பாத்திரத்துல தான் 1/2 கிலோ அரிசி எடுத்தேன். நான் இதுல 1க்கு 2 வைக்கிறேன். நான் இதுல இந்த 1 கப் நான் அரிசி எடுத்தேன். அதுல நான் 2 கப் தண்ணி இப்போ ஊற்ற போறேன். 1 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஃபுல்லிலேயே வைங்க, சிம் பண்ணாதீங்க. 2வது கப்
ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஓரமாக பபிள் வருது, நல்லா கொதிக்கட்டும். நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ நம்ம அரிசி போடலாம். அரிசி போட்ட உடனே உப்பு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அரிசி போட்ட உடனே தண்ணி நல்லா கொதிக்கணும். அப்புறம் தான் நம்ம வந்து குக்கர் மேல் மூடி போடணும். ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட்டுக்காக இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அரிசி போட்டதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம குக்கர் மேல் மூடி போடலாம். 2 விசில் விடுங்க. கொஞ்சம் பசங்கள்லாம் சாப்பிடணும் அப்படின்னா நீங்கள் 3 விசில் விடலாம். நம்ம தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணலாம். சூப்பராக ரெடியாக இருக்கு. கலந்து விடலாம். சூப்பராக ரெடியாக இருக்கு நம்மளுடைய தக்காளி சாதம். இதே மாதிரி வீடியோ வேணும்னா அபிஸ் டெய்லி வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.